ஹலோ மக்களே! நம்மளோட டைரக்டரும், அதுக்கப்புறமா நம்ம சுவாமியும் துபாயில இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு காலையிலே தெரியும். அத நம்ம அது அவங்க யாரோட போயிருக்காங்க, என்ன போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சுவாமி போயிருந்தா, அத பத்தி நம்ம அவர் எதுக்காக போயிருக்காரு, ஏதாவது பர்சனல் விஷயமா போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேன்ஸ்லாம் ஃப்ரீயா விட்டுருப்பாங்க. இப்போ டைரக்டர் சார் கூட போயிருக்காரு. அப்ப அவர் தனியா போனாரா, இவர் தனியா போனாரா அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த கன்ஃப்யூஷன் போயிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தவங்களும் இவங்களோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க பவித்ரான்னு சொல்லிட்டு இவங்க காஸ்டியூம் டிசைனர். அவங்க கூட போயிருக்காங்க. அப்ப அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டு நம்ம அவங்களும் போயிருக்காங்க. இப்போ காஸ்டியூம் டிசைனரும் போயிருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. சுவாமி வேற ப்ராஜெக்ட்டுக்காக அங்கே போயிருக்காரா, இல்லை நம்ம டைரக்டர் சாரும் கூட 2 பேரும் ஒரே ப்ராஜெக்ட்டுக்காக போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் எதுவாக இருந்தாலும் நல்ல பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. இந்த இந்த விஷயம் எல்லாமே நம்ம சுவாமி சைட்லேருந்து கொடுக்கவே கிடையாது. அவர் எந்த ஒரு விஷயமே நமக்கு கொடுக்கல. இது அவங்க காஸ்டியூம் டிசைனர் அவங்களா போஸ்ட் போட்டிருக்காங்க. காலையில் அந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க இல்லையா, அவங்களா போட்டாங்க. இப்போ நம்ம டைரக்டர் சார் பிரவீன் சார் தான் போஸ்ட் போட்டிருக்காரு. அவங்க ஃபோட்டோ எடுத்தது, அங்கங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே அவங்க தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம சுவாமி சைட்லேருந்து எந்த ஒரு விஷயமே கிடைக்கல. என்ன விஷயமா போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம டைரக்டர் கூட போயிருக்கனால என்ன நடந்திருக்குன்னு தெரியல.